மூதாதையர் தாயகங்கள் குறித்து பெரிகாத்தான் நேஷனல் தேர்தல் இயக்குனர் சனுசினோர் தெரிவித்த கருத்துக்களை சாதாரணமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது என்று அம்னோ தகவல் பிரிவு தலைவர் அசாலினா உஸ்மான் ஜயித் தெரிவித்துள்ளார். இத்தகைய சொல்லாடல்கள் சீன மற்றும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மலேசியர்களுக்கு மற்றொரு தாயகம் உள்ளது என்ற தோற்றத்தை உருவாக்கும் என்றும், மலாய்க்காரர்கள் மட்டுமே உண்மையிலேயே மலேசியாவைச் சேர்ந்தவர்கள் என்று மறைமுகமாக சுட்டிக்காட்டும் என்றும் அவர் கூறினார். உண்மை என்னவென்றால், சீன மற்றும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மில்லியன் கணக்கான மலேசியர்களுக்கு மலேசியா ஒரு இடைவழி பாதை அல்ல, மலேசியாதான் அவர்களின் தாயகம் என்று அவர் குறிப்பிட்டார். சீனர்களுக்கு சீனா, இந்தியர்களுக்கு இந்தியா, கம்போடியர்களுக்கு கம்போடியா, மலாய்க்காரர்களுக்கு மலேசியா மட்டுமே என்ற சனூசியின் கருத்துக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். சட்டம் மற்றும் நிறுவன சீர்திருத்தத்துறை அமைச்சராகவும் இருக்கும் அசாலினா, நெகிரி செம்பிலான் மாநில தேர்தலுக்கான சூடான பிரச்சாரத்தின் மத்தியில் அரசியல் தலைவர்களும் தேர்தல் பிரச்சார பணியாளர்களும் தாங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொறுப்புடன் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். வாக்குகளை பெறுவதற்காக இனம், மதம் மற்றும் அரசமைப்பு தொடர்பான பிரச்சனைகள் கோபத்தையோ அல்லது அச்சத்தையோ தூண்டும் கருவிகளாக பயன்படுத்தப்படக்கூடாது என்று அவர் அறிவுறுத்தினார். நெகிரி செம்பிலான் தேர்தலில் பிரச்சாரம் செய்வதை பெரிகாத்தான் நேஷனல் தேர்தல் இயக்குனர் சனுசினோர் தொடர முடியாது என்று பெரிகாத்தான் நேஷனல் தலைவர் அமாட் சம்சூரி முக்தார் தெரிவித்துள்ளார். சனுசி விலகி இருக்க வேண்டும் என்று பரிசன் நேஷனல் தலைவர் அமாட் ஜாகித் அமீடி விடுத்த அழைப்பை பெரிகாத்தான் நேஷனல் கவனத்தில் எடுத்துக் கொண்டதாக சம்சூரி கூறினார். அரசியல் பிரச்சாரத்திற்கு வெளியே தாங்கள் இருவரும் முதல் அமைச்சர்கள், மேலும் தங்கள் மாநிலங்களில் தங்களுக்கு பொறுப்புகளும் உள்ளது என்று நேற்று இரவு பெரிகாத்தான் நேஷனல் கட்சியின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் அவர் இதனை தெரிவித்தார். சனூசி கெடாவின் முதலமைச்சராகவும் சம்சூரி திரங்கானுவின் முதலமைச்சராகவும் உள்ளனர். வியாழக்கிழமை இரவு ஒரு தேர்தல் பிரசங்கத்தில் மலாய், சீன மற்றும் இந்திய அடையாளம் குறித்து சனூசி தெரிவித்த கருத்துக்களுக்காக அவர் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளார். மலாய்க்காரர்களுக்கு தானா மலாயு மட்டுமே தாயகமாக உள்ளது என்றும், சீனர்களுக்கும் இந்தியர்களுக்கும் முறையே சீனாவும் இந்தியாவும் இருக்கிறது என்றும் அவர் கூறியதாக தெரிவிக்கப்பட்டது. கடந்த வியாழக்கிழமை ஒரு பொதுக்கூட்டத்தில் தாம் ஆற்றிய உரையை சில தரப்பினர் அரசியல் ஆதாயத்திற்காக திரித்து கூறியுள்ளதாக பரிகாத்தான் நேஷனல் தேர்தல் இயக்குனர் சனுசினோர் தெரிவித்துள்ளார். மேலும் அவ்வாறு செய்தவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். தனது அறிக்கை வரலாற்று உண்மைகளின் அடிப்படையில் அமைந்தது என்றும், அது வேண்டுமென்றே திரித்து கூறப்பட்டுள்ளது என்றும் சனூசி தெரிவித்ததாக பெரிதா ஹரியான் செய்தி வெளியிட்டுள்ளது. விவரங்கள் தெளிவாக இருந்தன. தான் சொன்னதில் ஒரு பகுதியை மட்டும் எடுத்து தங்களது சொந்த விளக்கத்தை சேர்த்து அதை ஒரு பிரச்சனையாக மாற்றி வேண்டுமென்றே திரித்து கூறியுள்ளதாக சனுசி குறிப்பிட்டுள்ளார். நிச்சயமாக மக்களுக்கு மலாய் மொழி புரியும், அரசியல் ஆதாயம் பெறுவதற்கும் தனது நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பதற்கும் இது பரபரப்பாக்கப்படுகிறது என்று அவர் தெரிவித்ததாக மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. சக பள்ளி மாணவனை தாக்கியதாக கூறப்படும் 3 இடைநிலைப்பள்ளி மாணவர்களை அச்சம்பவத்தின் காணொளி வைரலானதை தொடர்ந்து காவல்துறை கைது செய்துள்ளது. அம்பாங்கில் உள்ள ஸ்ரீ நீலாம் அடுக்குமாடி குடியிருப்புகளில் பிளாக்கில் நேற்று முன்தினம் மதியம் சுமார் 12:30 மணி அளவில் ஒரு படிக்கட்டின் கீழ் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று அம்பாங் ஜியா மாவட்ட காவல்துறை தலைவர் அசாம் இஸ்மாயில் தெரிவித்தார். சந்தேக நபர்களில் ஒருவரின் காதலியை பாதிக்கப்பட்டவர் தொந்தரவு செய்ததாக கூறப்பட்ட புகார்களின் காரணமாக இச்சம்பவம் நிகழ்ந்ததாக அவர் கூறினார். மற்றொரு மாணவர் பாதிக்கப்பட்டவரை அந்த இடத்திற்கு அழைத்துச் சென்றதாகவும், அதன் பிறகு 3 சந்தேக நபர்களும் அவரை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. சந்தேக நபர்கள் பாதிக்கப்பட்டவரின் முகத்தில் அறைந்து அவரின் உடலில் உதைத்துள்ளனர் என்று அசாம் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். மேலும் சம்பந்தப்பட்ட அனைவரும் 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும் ஒரே பள்ளியில் பயில்பவர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். இச்சம்பவம் மற்றொரு மாணவரால் பதிவு செய்யப்பட்டு பின்னர் அந்த காணொளி ஒரு வாட்ஸ்அப் குழுவினரால் பரப்பப்பட்டு அதன் பின் முகநூலில் பதிவேற்றம் செய்யப்பட்டது. இந்த வழக்கு தண்டனை சட்டத்தின் 147 மற்றும் 507B பிரிவுகளின் கீழ் முறையே கலவரம் மற்றும் மிரட்டல் குற்றங்களுக்காக விசாரிக்கப்பட்டு வருகிறது. திரங்கானு லாடாங் தோக் பெலாம் அடுக்குமாடி குடியிருப்பின் 13வது மாடியில் இருந்து கீழே விழுந்ததில் ஆட்டிசம் பாதிப்புள்ள 7 வயது சிறுமி ஒருவர் நேற்று பரிதாபமாக உயிரிழந்தார்.
13வது மாடி ஜன்னலில் இருந்து கீழே விழுந்திருக்கலாம் என்று நம்பப்படும் சிறுமி 6வது மாடியில் உள்ள திறந்த வெளியில் கிடப்பதாக காலை சுமார் 7:50 மணி அளவில் காவல்துறைக்கு அழைப்பு வந்ததாக கொலத்திரங்கானு காவல்துறை தலைவர் அஸ்லி முகமது நூர் தெரிவித்தார். சுல்தானா நூர் ஜகீரா மருத்துவமனையின் மருத்துவ அதிகாரி சம்பவ இடத்திலேயே பாதிக்கப்பட்ட சிறுமி இறந்து விட்டதாக அறிவித்ததாக அவர் ஒரு அறிக்கையில் கூறினார். கீழே விழுந்ததால் ஏற்பட்ட கடுமையான காயங்களே மரணத்திற்கு காரணம் என பிரேத பரிசோதனை அறிக்கை வெளிப்படுத்தியதாகவும் இதில் எந்தவிதமான குற்றச் செயலும் சந்தேகிக்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார். அதிகரித்து வரும் வெள்ள பாதிப்புகளுக்கு உள்ளானவர்களுக்கு இடமளிக்கும் வகையில் மலாக்காவில் 3வது நிவாரண மையம் திறக்கப்பட்டுள்ளது. மலாக்கா, தெங்கா மற்றும் ஜாசின் மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 123ஆக அதிகரித்துள்ளது என்று மாநில பேரிடர் மேலாண்மை குழு தெரிவித்துள்ளது. அதேபோல் தாவாவின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 96 குடும்பங்களைச் சேர்ந்த மொத்தம் 335 பேர் நிவாரண மையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட அனைவரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 4 கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் என மாநில பேரிடர் மேலாண்மை குழு தெரிவித்துள்ளது. நேற்று முன்தினம் இரவு முதல் பெய்த தொடர் மழையால் தாவாவ் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.